யானையை சாப்பிட முடியுமா? யானையை சாப்பிடுறது எப்படின்னு பார்ப்போமா? என்னையா அது கோழியா இல்ல ஆடா, அதை சாப்பிடலாமா அப்படின்னு கேக்குறீங்களா? யானை எவ்வளவு பெருசு, அதை எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதே மாதிரிதான் இந்த பழமொழி ஆப்பிரிக்காவில் உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க, யானையை சாப்பிடுறது அப்படின்னு சொல்லி. யானையை சாப்பிடுறது அப்படின்னு சொன்னா அது எப்படி அப்படின்னு சொன்னா, ஒரு யானையை சாப்பிடுறதுன்னு திரைப்பயிர்களா யானையை சாப்பிட முடியுமான்னு. அதே மாதிரிதான் ஒரு வேலை, பெரிய வேலை, இதை முடிக்க முடியுமா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டாலே நமக்கு முடிக்க முடியாம போயிடும். ஏன்னா நம்ம முதல்ல அப்படி நினைச்சிடறோம், இது ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி. ஆனா யானையை சாப்பிடலாம். எப்படி சாப்பிடலாம்? அதை கூறு போட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சுக்கிட்டோம்னா சாப்பிட்றலாம். அதே மாதிரிதான் ஒரு பெரிய வேலை, இப்போ ஒரு புத்தகத்தை எடுக்கிறோம்னு வச்சுக்கீங்களேன். இப்ப எக்ஸாம் டைம் ஆயிடுச்சுன்னா பையங்கள்லாம் மொத்தமா பரீட்சை டைம்ல போய் கணக்கு புத்தகத்தை எடுத்தாங்கன்னா பெருசா இருக்கும், 2 வால்யூம் இருக்கு, இதை எப்படி படிக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டாலே முடிஞ்சு போச்சு, அது படிக்கவே முடியாது. ஆனா படிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டா இருக்கிற நாளைக்குள்ள அதை நம்ம பிரிச்சு வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இந்த சாப்டர் இவ்வளவு, இதுல உள்ள கொஸ்டின்ஸ் இவ்வளவு அப்படின்னு சொல்லி நம்ம அதை பிரிச்சுக்கிட்டு அதுக்கு வர படிக்கணும். அப்படின்னா அதை படிச்சிடலாம். அதே மாதிரிதான் எந்த ஒரு வேலையினாலும் சரி, இப்போ ஒரு ப்ரோக்ராம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு எவ்வளவு நாள் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அந்த நாளைக்குள்ள இதை நம்ம எப்படி பிளான் பண்ணலாம், இதுக்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு நம்ம நினைச்சு அதை பிளான் பண்ணி செய்தோம்னா, கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வேலையை செய்தோம்னா அதை எவ்வளவு பெரிய வேலைனாலும் அதை நம்ம முடிச்சிடலாம். அதனால முதல்ல ஒரு வேலை வந்ததுன்னா அந்த வேலையுடைய முழு இதை பார்த்து நம்ம பிரமிச்சிடாம திகைச்சு போயிடாம அந்த வேலையை எப்படி நம்ம பார்ட் பை பார்ட்டா பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஐடியா பண்ணி அதை பார்ட் பை பார்ட்டா பிரிச்சுக்கிட்டு அந்த பார்ட்டை ஒவ்வொரு நாளைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அதை செய்துட்டு வந்தோம்னா கடைசியில அது முழுசா ஒரு முடிவுக்கு வரும்போது அதை நம்ம முடிச்சிருக்கோம். ஏன்னா அந்த நாளும் முடிஞ்சிருக்கும், அந்த வேலையும் முடிஞ்சிருக்கும். அதனால இப்படி பிளான் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோவை பாக்குறதுக்கு இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.